இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய இளநரை பொடுகுத்தொலை இதுக்கான தீர்வுகள் தான் நம்ம பார்க்க போறோம். தலைமுடியின் இழந்த கருமையை மீட்டுத்தர நெல்லிக்காய் சாறு, பாதாம் எண்ணெயும் இரண்டையும் கலந்து தடவி வருவதும் மிகப்பெரிய உதவி செய்யும். தயிரோட சிறிதளவு தேங்காய் எண்ணெய், எலுமிச்சை சாறு கலந்து முடியின் வேர்க்கால்களில் படுமாறு தேய்த்து 1 மணி நேரம் ஊறியதும் தலையை அலசவும். தொடர்ந்து 1 மாதம் வரை செய்து வர பொடுகு தொல்லை அண்டாது. தயிருடன் மிளகுத்தூளை தலைக்கு தேய்த்து 1/2 மணி நேரம் ஊறியதும் செம்பருத்தி இலைகளை விழுதாக அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்து வரவும். பொடுகு நீங்குவதோடு முடி கருகருவென உறுதியாக இருக்கும். தயிர் 1 முட்டை இரண்டையும் நன்கு கலந்து தலையில் நன்கு மசாஜ் செய்து 1/2 மணி நேரம் ஊறியதும் தலையை தரமான ஷாம்பு அல்லது சீயக்காய் பொடியை தேய்த்து அலசவும். பொடுகு தொல்லை நீங்கும். இரவு படுக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து தலையின் மேற்பரப்பில் தடவிவிட்டு பிளாஸ்டிக் கவரினால் தலையை மூடிவிடவும். காலையில் எழுந்து தலையை அலச பொடுகு கொட்டிவிடும். வெந்தய பவுடருடன் முட்டை அல்லது தயிர் சேர்த்து கலக்கி தலையின் மேற்பரப்பு முதல் நுனி வரை தடவி 1/2 மணி நேரம் ஊறியதும் தலையை அலசலாம். சீயக்காய் அரைக்கும்போது அதோட வேப்பிலை, வெள்ளை மிளகு, வசம்பு இவற்றை சேர்த்து அரைத்து பயன்படுத்தலாம். பொடுகு நீங்குவதோடு தொற்று ஏற்படுவதையும் தடுக்கும். வால் மிளக பால்ல ஊற வச்சு அரைக்கவும். தலைமுடியை இருபாகமாக பிரித்து கொண்டு அரைத்த விழுதை மேற்பரப்பில் தடவி மசாஜ் செய்யவும். இதில் லேசான எரிச்சல் ஏற்படும். எனினும் 15 நிமிடம் கழித்து தலையை அலச பொடுகு நீங்கிவிடும். தலைமுடிக்கு ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் பலவற்றிற்கும் முக்கிய காரணங்களாக 3ஐ குறிப்பிடலாம். 1. நாம் பயன்படுத்தும் சோப்பு மற்றும் ஷாம்பு போன்றவை. 2. வாசனை எண்ணெய்கள். 3. தலையை அலச பயன்படுத்தப்படும் நீர். இவற்றில் சோப்பு, ஷாம்பு போன்றவை நல்ல தரமானவைதானா என்பதை அவற்றின் TFM அளவை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். எனவே விளம்பரங்களில் காட்டப்படும் அடர்த்தியான கூந்தல், நீண்ட கூந்தல் போன்றவற்றை கண்டு ஏமாந்து விடாமல் கவனமாக சோதித்து பார்த்து வாங்கி பயன்படுத்தினால் முடி உதிர்தல், பொடுகு தொல்லை போன்றவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதேபோல் சிலர் வாசனையாக இருக்கிறது என்பதற்காக கண்ட எண்ணெய்களை பயன்படுத்துவது உண்டு. இதுவும் முடி உதிரவும் பேன், பொடுகு தொல்லைகளுக்கு காரணமாகவும் அமையலாம். வாசனை எண்ணெய்களுக்கு பதிலாக மூலிகை பொருட்கள் கலந்த எண்ணெயை பயன்படுத்தினால் இத்தொல்லையிலிருந்து விடுபடலாம். தண்ணீரும் கூட முடி உதிரும் பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக உள்ளது. தண்ணீரின் தன்மை அந்தந்த இடங்களுக்கு ஏற்றாற்போல் காணப்படும். சில இடங்களில் குடிப்பதற்கேற்ற நல்ல தண்ணீர் கிடைக்கும். சில இடங்களில் சற்று உப்பாக இருக்கும். இன்னும் சில பகுதிகளில் தண்ணீர் அதிகளவு உப்புத்தன்மையுடன் எதற்கும் பயன்படாத வகையில் காணப்படும். நல்ல தண்ணீரை குளிப்பதற்கு பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உப்புத்தன்மையுள்ள தண்ணீரில் குளிப்பதாலும் தலையை அலசுவதாலும் முடி கொட்டுவது, பொடுகு, அரிப்பு போன்ற பிரச்சனைகள் வரும். எனவே தண்ணீரிலும் கவனம் தேவை. இவை எல்லாவற்றையும் கவனித்து செய்து வந்தாலும் கூட சிலருக்கு தலைமுடி பிரச்சனை தொடரும். இதற்கு அவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடே காரணமாக இருக்கலாம். நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், உணவு முறை, நல்ல ஆழ்ந்த தூக்கம், டென்ஷனை குறைப்பது இவை எல்லாவற்றையும் கவனித்து செய்து வந்தாலும் கூட சிலருக்கு தலைமுடி பிரச்சனை தொடரும். இதற்கு அவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடே காரணமாக இருக்கலாம். நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், உணவு முறை, நல்ல ஆழ்ந்த தூக்கம், டென்ஷனை குறைப்பது போன்றவை உங்களின் உடலை ஆரோக்கியமாக வைப்பது மட்டுமல்ல, தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கும் உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வைத்தியன் யூடியூப் சேனலில் இளநரை, பொடுகு தொல்லை, இந்த மாதிரி முடி சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நம்ம பார்த்தோம். நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.